Hi everyone, welcome to Pen Paper TNPSC. ஸோ இந்த வீடியோவில் மென்சுரேஷன் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 28 சென்டிமீட்டர் விட்டமுடைய ஒரு வட்டத்தின் கால் பகுதியை, இந்த கால் பகுதிங்கிற வார்த்தை முக்கியம். அப்போ 28 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது டயாமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு சர்க்கிளினுடைய டயாமீட்டர் 28 சென்டிமீட்டர், அதனுடைய குவார்ட்டர், அதனுடைய கால் பகுதியை வந்து ஒரு கூம்பாக வளைத்தால் ஒரு கோணாக மாற்றுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் அதை வரைஞ்சிக்கிறேன். ஒரு சர்க்கிள் இருக்குப்பா, இந்த சர்க்கிளினுடைய டயாமீட்டர் எவ்வளவா, 28 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து டயாமீட்டர். அப்போ ரேடியஸ் எவ்வளவா இருக்கும், 14 சென்டிமீட்டர். ரேடியஸ் இது 14, இந்த ஏரியா எவ்வளவுனா 14 சென்டிமீட்டர். இப்போ இது குவார்ட்டர், இந்த சர்க்கிளினுடைய குவார்ட்டர் அப்படின்னா இதுதானே குவார்ட்டர், கால் பகுதி. இதுதான் கால் பகுதி. நான் அந்த திக் பண்ணி காமிக்கிறேன்ல, இது கால் பகுதி. இந்த கால் பகுதியை என்னவா மாற்றுறாங்களாம், ஒரு கூம்பாக மாற்றுறாங்களாம். அப்போ ஒரு கோணாக மாற்றுறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த கோணினுடைய ஸ்லாண்ட் ஹைட்டும் கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் கேட்குறாங்க. அந்த கூம்பினுடைய சாயுயரமும் வலைப்பரப்பையும் காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கூம்பினுடைய சாயுயரம் ஸ்லாண்ட் ஹைட் எல்லும் வலைப்பரப்பு கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்ஏ, இது ரெண்டையுமே நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ இதுதானே. இப்போ நீங்கள் நல்லா பாருங்களேன், இதில் நமக்கு பார்த்தோன்னே தெரியணும். ஸோ ஆக்சுவலாக இதை நல்லா ஞாபகமே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்கிளினுடைய ஒரு குவார்ட்டரை இப்படி கோணாக மாற்றுறப்ப இதனுடைய ரேடியஸ் அப்படியே ஸ்லாண்ட் ஹைட்டாக மாறும். நீங்கள் வேணால் ஒரு சர்க்குலர் பேப்பரை எடுத்து அதில் ஒரு குவார்ட்டரை கட் பண்ணி அதை வந்து நீங்கள் கோணா மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது அப்படியே வளைச்சாலே உங்களுக்கு கோணா வந்துடும்ப்பா, ஈஸியாக. நீங்கள் வளைச்சு பாருங்கள், அப்படியே கோணா வந்துடும். அப்போ வந்து இந்த ரேடியஸ் வந்து இங்கே ஸ்லாண்ட் ஹைட்டாக மாறும். அப்போ இப்படி கேள்வி வந்துருச்சு, ஒரு குவார்ட்டர் ஆஃப் த சர்க்குலர் பேப்பரை அப்படியே கோணா மாற்றுறோம் அப்படின்னா அதனுடைய ஸ்லாண்ட் ஹைட் வந்து இந்த சர்க்குலர் பேப்பர்னுடைய ரேடியஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ பார்த்தோன்னே டிக் அடிச்சுட்டு போயிடலாம். அப்போ ஸ்லாண்ட் ஹைட் என்னவா இருக்க போகுது, 14 சென்டிமீட்டராக இருக்க போகுது. ஸ்லாண்ட் ஹைட் என்னவா இருக்க போகுது, 14 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டு ஆப்ஷன் 14 சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சி தான் ஆகணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இதனுடைய வலைப்பரப்பு, இந்த கூம்பினுடைய வலைப்பரப்பு பின்னாடி இந்த நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன்னா, ஸோ இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா கீழே இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, அதையும் சேர்த்து கண்டுபிடிக்கணும். ஆனால் இப்போ நமக்கு கேட்குறது என்னது, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ இந்த சர்க்கிள் அதை சுற்றி இருக்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இந்த குவார்ட்டர் இருக்குல்ல, இந்த குவார்ட்டர் ஆஃப் த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த கால் பகுதி தானே இதுவாக மாறி இருக்கு. அப்போ இதனுடைய ஏரியா தான் இதனுடைய ஏரியாவாக இருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிள், 1/4 πr² நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவாக இருக்க போகுது. நீங்கள் ஒரே ஒரு தடவை ஒரு பேப்பர் எடுத்து கட் பண்ணி கோணா மாற்றி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் டவுட்டே வராது. ரேடியஸ் எப்படி ஸ்லாண்ட் ஹைட்டாக மாறுதுங்கிறது தெரிஞ்சிடும். இந்த ஏரியா தான் இங்கே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவாக எப்படி மாறுதுங்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் அப்படியே லாஜிக்காகவே யோசிங்களேன். இங்கே நீங்கள் அப்படியே நீங்கள் இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த கோணா மாத்திரத்தை இமேஜின் பண்ணி பாருங்களேன். இந்த ஏரியா தான் இங்கே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவாக மாறும். அப்போ இதனுடைய ஏரியா, அந்த குவார்ட்டர் இந்த கால் பகுதி, இந்த சர்க்கிளினுடைய கால் பகுதியினுடைய நான் ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ πr² / 4ன்னு போடுவேன். இப்போ 1/4 × πக்கு 22/7. ஆர் என்னன்னு தெரியும், 14 × 14. அப்போ இங்கே கேன்சல் பண்ணினா 2ன்னு வரும். இதையும் கேன்சல் பண்ணுறேன். இப்போ திருப்பி இங்கே ஒரு 2 கேன்சல் பண்ணால் 11. அப்போ ஆன்சர் 11 × 14ங்கிறத என்னுடைய ஆன்சர். அப்போ 11 × 14. ரொம்ப சிம்பிள். 14 × 10 140. 14 × 10 என்ன வரும், 140. ப்ளஸ் ஒரு 14 மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதானே. அப்போ 4 5 1 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு வந்திருக்கு. ஏரியா அப்படின்னாலே ஸ்கொயர் யூனிட்ஸில் தான் வரணும். இங்கே சென்டிமீட்டர்ன்றதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸ்லாண்ட் ஹைட் அப்படிங்கிறது வந்து சென்டிமீட்டரில் வரும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வரும். அப்போ நமக்கு ஆன்சர் 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். ஸ்லாண்ட் ஹைட் 14 சென்டிமீட்டர், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதே மாதிரி ஒரு கேள்வியில் ஒருவேளை ஸ்லாண்ட் ஹைட் மட்டும் கேட்டுட்டு அந்த ஸ்லாண்ட் ஹைட்டு 14 மட்டும்தான் ஒரே ஒரு ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னே அவசியம் இல்லை. ஓகே, ஒரு சர்க்குலர் பேப்பர் அதனுடைய குவார்ட்டரை கட் பண்ணுறாங்க, அந்த குவார்ட்டரை வந்து கோணா மாற்றுறாங்க அப்படின்னா அந்த ரேடியஸ் தான் ஸ்லாண்ட் ஹைட்டாக மாறப்போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்படியே பார்த்த உடனே இங்கே என்ன ரேடியஸ், இங்கே டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களா ரேடியஸ் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கணும். அப்படியே டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரேடியஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே ஸ்லாண்ட் ஹைட் என்ன அப்படிங்கிறத அப்படியே போட்டு போயிடலாம். நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னே அவசியம் இல்லை. மைண்ட் கால்குலேஷன்லேயே இந்த மாதிரி கொஷின்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இங்கே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டதுனால நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.